அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, முருகா எனக்கு நீதான் துணை, நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அப்ப முருகன் அப்படியே நம்ம பாக்குறோம் பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே நாம அவர்கிட்ட நாம சொல்றோம், என்ன தேடி வர்ற நாள் என்ன செஞ்சிட போகுது, கோள் என்ன செஞ்சிட போகுது, நீ இருக்கிற, நீ எனக்கு துணையா இருக்கிற, இதெல்லாம் என்ன முருகா செஞ்சிட போகுது, நான் ஏன் பயப்பட போறேன், நீ என் கூட இருக்கும் போது எனக்கு ஏன் அச்சம், அப்படியே அச்சம் வந்ததுன்னா உன்னுடைய அஞ்சுகின்ற முகம் வந்தால்தான் உன்னுடைய 6 முகம் வருமே அப்படிங்கிற நம்பிக்கையை நாம அங்க முருகன் கிட்ட காட்டுறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் நீண்ட காலமாக என்னுடைய முருக வழிபாட்டுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய இந்த அழகான பாடல்கள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது கண்டிப்பா பொருந்தும். நாம எல்லாரும் முருகன் அப்படிதான் பார்க்கிறோம். முருகனை ஒரு தந்தையாக பார்க்கிறோம், முருகனை ஒரு தாயா பார்க்கிறோம், முருகனை ஒரு உற்ற துணையாக பார்க்கிறோம், முருகனை நம்முடைய காதலனாக பார்க்கிறோம். என்ன, இதையும் தாண்டி முருகனை குழந்தையா பார்க்கிறவங்களும் உண்டு. எப்படி நாம